ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். இன்றைக்கி புட்டு மேக்கர் இல்லாமல் ராகி புட்டை வீட்டில் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாட்டர் பாட்டிலோட பேஸ் பகுதி. இதைத்தான் நான் இன்றைக்கி புட்டு மேக்கராக யூஸ் பண்ண போகிறேன். உங்கள்கிட்ட இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலெல்லாம் இல்லைன்னா லென்த்தான டம்ளர் இருந்தால் எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட ஆயிலை அப்ளை பண்ணிக்கலாம். வாழை இலையை ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி உள்ள பேஸ் பகுதிக்கு நான் வச்சுட்டேன். சைடு ஃபுல்லாமே வாழை இலையை இந்த மாதிரி ரவுண்டாக வச்சுக்கலாம். இப்போ ராகி மாவு ஒரு 2 கப் எடுத்துட்டேன். கொஞ்சம் சால்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஹாட் வாட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி புட்டு பதத்துக்கு இந்த மாவை பிசைஞ்சிக்கலாம். இந்த மாவு வந்து கொழுக்கட்டை ஷேப்பில் பிடிக்க வரணும். உதுத்தா நல்லா மாவாக உதிரணும். இதுதான் இந்த புட்டோட பக்குவம். இப்போ இந்த புட்டு மாவில் இருக்கிற சின்ன சின்ன கட்டிகளை உடச்சி விட்டுறலாம். தேங்காயை மேல் பகுதி மட்டும் நல்லா எல்லையாக இருக்கிறத பார்த்து துருவி வச்சுக்கலாம். இப்போ புட்டுக்குழலில் ஃபஸ்ட்டு 4-5 ஸ்பூன் அளவுக்கு தேங்காயை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ராகி மாவை ஃபில் பண்ணுறோம். அது ஒரு 6-7 ஸ்பூன் அளவுக்கு ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே மறுபடியும் தேங்காயே 4-5 ஸ்பூன் ஃபில் பண்ணலாம். இதே மாதிரி ஒன்று மாற்றி ஒன்று போட்டுகிட்டே வரோம். கடைசி லேயராக தேங்காயை ஃபில் பண்ணிக்கலாம். கடைசியாக தேங்காயை ஃபில் பண்ணிவிட்டு ஒரு வாழை இலையை வச்சு ஒரு நூல் வச்சு நல்லா டைட்டாக கட்டிக்கலாம். இப்போ ஒரு இட்லி குக்கரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஹீட் பண்ணிவிட்டு தண்ணி கொதித்ததுக்கப்புறம் இந்த வாட்டர் பாட்டிலை அதுக்குள்ளே போட்டு ஒரு 20 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். புட்டு நல்லா வெந்து வந்திருக்குதுங்க. இதை ஒரு வாழை இலையிலையோ தட்டத்திலையோ கொட்டிக்கலாம். இப்போ கொட்டும்போது மேல் பகுதி எனக்கு உதிரியாக தான் வந்தது. உள்ளே இருக்கிறது வந்து புட்டு ஷேப்பில் கரெக்டாக கிடச்சிதுங்க. இந்த புட்டு ரெசிபிக்கு பஞ்சாமிர்தம் தான் கரெக்ட் காம்பினேஷனாக இருக்கும். அது இல்லாதவங்க நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.